ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய பரம தகப்பன் எப்பொழுதுமே நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படிதான் விரும்புகிறார். எந்த ஒரு தகப்பனும் தாயும் தங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டும், வறுமையில் வாழ வேண்டும் என்று நினைப்பார்களா? நினைக்க மாட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல் செழிப்பாக இருக்கணும் என்று தான் விரும்புவார்கள். அப்படி இருக்கும்போது உங்களையும் என்னையும் படைத்த தேவாதி தேவன் நாம் கஷ்டப்பட்டு கொண்டு, கடன் வாங்கி கொண்டு, வியாதியோடு வறுமையோடு வாழ வேண்டும் என்று விரும்புவாரா? விரும்பவே மாட்டார். நாம் சுகமாய் வாழ்வதே கர்த்தருக்கு பிரியம். 2 கொரிந்தியர் 8:9 பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே என்று எழுதியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவாதி தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். தரித்திரராகிய நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் நமக்காக இறங்கி வந்தார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நாம் பணக்காரராகிவிடலாம் என்று தப்பாக நினைக்க கூடாது. நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆத்துமா ஆண்டவரோடு இல்லாமல் உலகத்தோடு இருந்தால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களை பார்த்து நீ எனக்கு பிரியமானவன், பிரியமானவள் என்று சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரோமர் 8:32 நாம் வாசிப்போமேயானால், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதுதான் உண்மை. குமாரன் நமக்குள் இருப்பாரேயானால் அவரோடு கூட மற்ற எல்லாம் நமக்கு அருளப்படும். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். தானியேல் 9:23 நாம் வாசிப்போம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இங்கே தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய தூதன் காபிரியேல் பறந்து வந்து அவனை தொட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். தானியேலை கர்த்தர் நீ மிகவும் பிரியமானவன் என்று அன்போடு அழைத்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், பிரியமானவன் என்று அன்போடு அழைக்கிறார். அவருடைய திருரத்தத்தால் கழுவப்பட்டு மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம். தானியேலை போல வைராக்கியமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம். எந்த எதிர்ப்புக்கும் பயப்படாமல் அந்தி சந்தை மத்தியான வேளைகளில் நேரம் ஒதுக்கி தானியேலை போல ஜெபிக்கிற உங்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஏசாயா 58:11 சொல்கிறது போல, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதிருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை மாறும். நீங்கள் செழிப்பான தோட்டத்தை போல இருப்பீர்கள். அதுவும் இந்த வருஷத்தில் நடக்கும். நம்புங்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, கேப்ரியேல் தூதன் யாரை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன் என்று சொன்னான்? ஏ ஷாத்ராக், பி மேஷாக், சி ஆபேத்நேகோ, டி தானியேல். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.